எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணணும், எப்படி காப்பாற்றணும், எந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? டோல் ஃப்ரீ நம்பர்னா என்னது? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ ஒரு போதை மருந்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம மாற்றணும்னு நினச்சா அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சம்மந்தப்பட்டவங்களை வந்து காப்பாற்றி அவங்கள அந்த பழக்கத்துலேருந்து விடுவிப்பாங்க. சரியா? இதை மகிழ்வுற்ற மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்காக ஒரு சிறிய நாடகமாக நடத்தி காட்ட வருகிறார்கள். முதல் நாள் இரவு ஒரு சாலையில 2 பேர் மது போதைக்கு அடிமையாகி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நண்பர் என்ன செய்றாரு, அவரை எழுந்திருக்க சொல்லி கூப்பிடுறாரு. அவரோட குழந்தைகளும் என்ன செய்யறாங்க, அப்பா எழுந்திருங்கப்பா எழுந்திருங்கப்பான்னு எழுப்புறாங்க. நீ குடிக்கிறதுனால வீட்டில் வந்து சண்டை போடுறதுனால வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல. நீ குடிச்சிட்டு வந்து கஷ்டத்தினால அக்கம் பக்கத்துலேயும் யாரும் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்கப்பா. நீ ஏன்ப்பா குடிக்கிற? நீ உனக்கு உடம்பு வலி நீட்டு குடிக்கிறப்பா. ஆனால் நீ குடிச்சனா உன் உடம்புல எவ்வளோ கெடுதல் வரும் தெரியுமா? இனிமே அதெல்லாம் குடிக்காதப்பா. இனிமே குடிக்க மாட்டோம்மா. எதுக்கு சித்தப்பா பாக்கு தண்ணிலாம் போறீங்க? வண்டி ஓட்டுறதால தூக்கம் வர மாதிரி போடணும். வண்டி நிறுத்திட்டு ஜூஸோ இல்லை டீயே குடிக்க வேண்டியதானே? நானே உனக்கு ஜூஸ் போட்டு தரேன் சித்தப்பா. உனக்காக நான் என்ன பண்ணுறேன்? 2ஆம் நாள் இவங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு திருப்பவும் அன்றைக்கி இரவு என்ன செய்கிறாங்க, போதை மருந்தை பயன்படுத்திட்டு அவரோட நண்பரை வந்து அழைக்கிறாங்க. ஏன்டா டெய்லி முதல் இருந்துட்டு வரீங்க? நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது அனுப்பணும் சி ஆஃபீஸ்க்கு. கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அன்று இரவு யார் இவங்க 2 பேரும் கிடக்குறாங்க? கிட்ட போய் பார்ப்போம். குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல பார்க்குறா. என்னம்மா நான் போதை மருத்துவமனைக்கு ஃபோன் போட்டதா? அவங்கள 10581. ஹலோ, போதை மறுவாழ்வு மையமா? தெருவில் 2 பேர் போதைக்கு ரொம்ப அடிமையாயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து விழுப்புணர்வு கொடுத்து நீங்கள் அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும். விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பாரதி நகர். நான் சொன்னது யாருக்கும் சொல்லாதீங்க. எழுதுங்கடா.
உங்க பசங்க வேற கத்தின்னு இருக்காங்க, ஏந்துருங்கடா. உங்க வீட்டுல யாருமே இல்லை, ஏந்துருங்கடா. அப்பா எழுந்துரு சித்தப்பா. சித்தப்பா எழுந்துங்க. அப்பா எழுந்துப்பா. அப்பா எழுந்துப்பா. மறுநாள் காலை அவங்க 2 பேரும் திரும்பவும் வேலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்று இரவு காலையில் வேலைக்கு போயிடுறாங்க. திரும்ப மீண்டும் இரவு வரும்போது எப்படி வருவாங்க? ஆமாம், போதை மருந்து எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. திரும்ப இதே மாதிரி எல்லாம் வந்து கட்டுறாங்களா? கட்டுறாங்களே என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அந்த போதை மருத்துவ மையத்தில் சொன்னாங்களா? சரி இருங்க, திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நேற்று அரசூர்லேருந்து கால் பண்ணியிருந்தேனே, இப்போ 2 பேர் போதைக்கு அடிமையாயிருக்காங்க. உங்கள் டீமில் வந்து 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமாக வர. நான் சரி சரி. அரசு பகுதியிலேருந்து தினைக்கும் குடிப்பழக்கிருக்காரு, அடிமையாயிருக்காங்க. தினைக்கும் கால் பண்ணியிருக்காரு, போயிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் சார், நாங்கள் போதை மறுவாழ்வு மையத்திலேருந்து வந்திருக்கோம். உங்கள் கண்காணிப்பாளர், நான் துணை கண்காணிப்பாளர். உங்கள் பேர் தான் அகிலன் உதயநிதியா? எஸ் மேடம், இவங்க தான் அகிலன் உதயநிதி. தொடர்ந்து போதை பொருள் இவங்க தொடர்ந்து போதைப் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறதா எங்களுக்கு நியூஸ் இருக்கு. நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு சிகிச்சை கொடுத்து அனுப்புவோம். ஒரு 3 மாதம் இலவச சிகிச்சை அளிப்பது உங்களுக்கு சம்மந்தமா? இதுக்கெலாம் சம்மந்தம் மேடம். டெய்லி இதேமாரி தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகி குடிச்சிட்டு வராங்க. நீங்களே இட்டு போய் சிகிச்சை பண்ணி நம்மளே இருந்து விடுங்க மேடம். போதை மறுவாழ்வு மையத்திலேருந்து கண்காணிப்பாளரும் துணை கண்காணிப்பாளரும் வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க ஊர்லேருந்து கொடுத்த தகவல்களை சீக்ரெட்டாக வச்சு அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போகிறாங்க மையத்துக்கு. 3 மாதங்களுக்கு பிறகு போதை விழிப்புணர்வு மையத்திலிருந்து வந்திருக்கோம். துணை கண்காணிப்பாளர் நீங்கள் உங்கள் வீட்டில் தெருவில் யாராச்சும் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா 1058 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்தால் நான் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் கூட பண்ணலாம். 94 98 41 05 81. உடம்பு வழியால் தான் நான் போதைப் பொருளை பயன்படுத்தினேன். ஆனால் இப்போ ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கேன். போதை விழிப்புணர்வு மையம். யாரும் வந்து போதைப் பொருள்லாம் பயன்படுத்தாதீங்க. அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்குமே பாதிக்கப்படும். உங்கள் தெருவில் யாராவது போதைப் பொருள்லாம் பயன்படுத்தினா அதெல்லாம் பயன்படுத்த வேணாம்னு சொல்லுங்கள். எப்பயுமே அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே கூடி சீக்கிரமே கெட்டு போய் நீங்கள் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கேன்சர், வாய்ப்புற்று அந்த மாதிரியான எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எப்பயுமே போதைப் பொருளை பயன்படுத்தாமல் சத்தான பொருளை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 10-581க்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தயக்கமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.